வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தெருநாய் ஒன்று கவ்விச் சென்று கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. ரோட்டில் தான் நிம்மதியாக நடக்க முடியவில்லை என்றால் இனி வீட்டிலேயும் அச்சத்துடனேவா வாழ முடியும் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தூளியில் தூங்கிக் கொண்டிருந்த போது தெருநாய் கடிக்கு ஆளாகி அலறி எழும் குழந்தையை பார்க்கும்போது பரிதாபப்படுவதா அல்லது நாய் தொல்லையை எண்ணி பதைப்பதா என மக்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் மேல்கொண்டாளி கிராமத்தைச் சேர்ந்தவர் அபுதாஹிர். இவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வரும் நிலையில் இவரது மனைவி சுல்தான் பீவி தனது 1.5 வயது ஆண் குழந்தையான அஜ்மல் பாட்ஷாவுடன் தாய் வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் குழந்தை அஜ்மல் பாட்ஷாவை தூளியில் தூங்க வைத்துவிட்டு சுல்தான் பீவி அருகில் தரையில் படுத்து உறங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அச்சமயம் வீட்டுக்குள் நுழைந்த தெருநாய் ஒன்று தூளியில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் தலையை காப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. நாயிடம் சிக்கிய குழந்தை கதறி துடித்ததாக தெரிகிறது. இதனை கண்டு பதறி போன குழந்தையின் தாயும் பாட்டி பதைத்து போய் நாயை அதட்டி உள்ளனர். ஆனாலும் வெறி அடங்காத அந்த தெரு நாய் குழந்தையின் கை, காது, தலை உள்ளிட்ட பகுதிகளை கடித்து குதறியது. அதன் பிறகாக குழந்தையை விட்டுவிட்ட நாய் பாட்டி மல்லிகா பீவியையும் கடித்திருக்கிறது. பின்னர் அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து நாயை விரட்டி இருவரையும் காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அனைவரும் பீதியில் உறைந்து போயினர். சமீப நாட்களாகவே தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து விட்டதால் மக்கள் சாலையில் நடமாடவே அச்சப்படும் சூழல் உருவாகி உள்ளது. அதுவும் இதுநாள் வரை சாலையில் செல்பவர்களை மட்டுமே கடித்து குதறி வந்த நாய்கள் தற்போது வீட்டுக்குள்ளேயே நுழைந்து கடித்து வருவதால் அதன் தீவிர தன்மையை உணர்ந்து கொண்டு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மதிராஜ். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.